பொதுவாக எல்லோரும் ஃபன் பண்ணணுன்னா பீச் ரெசார்ட்டுக்கு போவாங்க. எனக்கு பார்த்தீங்களா இங்கே பீச்சு அப்படியே டேர்ன் பண்ணிங்கன்னா மாமியார் வீடு. எனக்கு பீச் ரெசார்ட்டு மாமியார் வீடு தான். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு தெரியுதுங்களா? தென்னை மரமே நமக்கு கீழே தான் இருக்குது. பாருங்க, வரிசையாக தென்னை மரங்கள். இவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க. மாமரம் பார்த்தீங்களா எவ்வளோ கீழே இருக்குது, மண்ணிலேயே தொற்றும் போல் இருக்கு. எது கத்தி எடுத்துன்னு வர போனீங்க? மாங்காய் கிட்ட போயிட்டு ஆய் சொல்ல போறியா? இவர் தான் நம்ம வீட்டு சிங் சாங். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இன்னைக்கு ஊருக்கு வந்திருக்கோம். அதுக்காக அங்கே மாங்காய்லாம் இருக்குது. நைட்டுக்காக போகும்போது ஒன்று எடுத்துன்னு போக போகிறோம். தேங்க்யூ. தட்டி போட்ட வடை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அங்கே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் என்ஜாய் பண்ணிருக்கோம். பாய், தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பப்பு. என்னை நீங்கள் ராணுவ வீடியோவில் பார்த்துருக்கீங்க. தண்ணி குளிக்க வேண்டாமா? குளிக்க வேண்டாமா? குளிக்க வேண்டாமா? தண்ணி குளிக்க வேண்டாமா? குளிக்க வேண்டாமா? குளிக்க வேண்டாமா? இதெல்லாம் அடுத்த வருஷம் நீ வந்து பாப்பல்ல. என்னடா பாய். ஹாய் எல்லாம் பாருங்க. ராதா பலசாலி அறிவில்லாதவன். ரொம்ப ஆபத்தான காட்டுப்பகுதியாக இருக்கு. நடந்து வரும்போது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். அருமையான காட்டுப்பகுதி. இதுதான் காட்டு கோயில். முந்திரி மரம். முந்திரி பழம் தெரியுதுங்களா? இதில் ரொம்ப அழகாக தெரியுது. முந்திரி பழம் இருக்குது, முந்திரி கொட்டை கீழே. ஈவினிங் ஆயிடுச்சு, பைக்கில் கிளம்பிட்டோம். பீச்சுக்கு போகிற வழியில் பைக்கை நிப்பாட்டிட்டோம். என்னென்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், முந்திரி தோப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி கொட்டை சொல்கிறாங்க பார்த்தீங்களா? பழத்துக்கு முன்னாடி முந்திரி கொட்டை வெளியே வந்திருக்கு. எல்லா பழத்துலேயும் கொட்டையும் பருப்பும் உள்ளே தான் இருக்கும். இதை பாருங்கள், முந்திரி பழம் இதுதான். எல்லோ கலரில் தெரியுது இல்லைங்களா? இது முந்திரி பழம். இதுக்கு கீழே இருக்கிறது முந்திரி கொட்டை. இங்கே தான் இறா பண்ணை இருக்குது. இறா குஞ்சு பொரிப்பகம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போனோன்னா நம்ம போக வேண்டியதுக்கு போயிடலாம். பீச்சை சொல்கிறேங்க. பயப்படாத. பா, வெயில் எல்லாம் எங்கே நடந்து போயினுறீங்க? கொட்டாய்க்கா இவ்வளோ கீழே மாங்காய் இருக்கு. பங்கனப்பள்ளியா? பங்கனப்பள்ளி. சப்போர்ட்டா இருக்காமே.
வேர்க்கடலை செடி போட்டாக்கா வேர்க்கடலை போட்டுருக்கா தோப்பா உள்ள போகக்கூடாதா? உள்ளே போகலாம் போய் எனக்கு ஒன்றும் பண்ண போகிறது இல்லையா வேர்க்கடலை செடி இல்லைண்ணா இப்போ இருக்காது வேர்க்கடலை. இல்லை இல்லை ஒன்று வந்திருக்காது இல்லை மாமா கிடையாது ஆனால் கத்திரிக்காய் செடி இல்லையே இங்கே எடுத்து போட்டிருக்காங்களே. ஓப்பன் எங்கே இருக்குண்ணா? கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் வந்திருக்கா? இங்கே இருக்கா அண்ணா ஓப்பனே இல்லையா? இருக்கும் வழி இருக்கும் எங்கன்னா பூண்டு போகிற மாமா தான் 1 2 3 4 சூப்பரான ரெசார்ட்டு. ஃபன் பண்ணுறோம். போய்விடு பாத்தியா யார் மாமா தெரியுமா? இவங்க மாமா. எங்கப்பா ஆஸ்ட்ரிச் இருக்கு? அங்கே உட்காந்துருங்க அவங்க தான் மாமா. அங்க இருக்கு. முகி எத்தூர் முகியா ஹாய் சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல வேற லெவல். கீழே தான் இந்த சிப்பு வரணும். அப்படியா? இங்கே ஆஸ்ட்ரிச் இருக்கானே. இங்கே ஒரு ரெசார்ட் இருக்குது ஒன்று. போ மாமாட்ட போ. பேர் அழகாக 2 ஜோடி ஆஸ்ட்ரிச் இருக்கு பேர். உங்களை சொல்ல எப்படிப்பா சாப்பிடணும் உங்க? இந்த கரெக்டாக சூப்பராக கட் பண்ணுறது. சாம்பல் இங்கே என்ன பண்ணுறீங்க? எப்படி சாப்பிடணும்? நொங்கு எப்படி சாப்பிடணும் சொல்லுங்கள். மேல இருக்கிற ஓட பிச்சி அப்படியே சாப்பிடணும். ஓட பிரித்து சாப்பிட்ணுமா? ஆமா. அங்கே போடுவோம் பின்னாடி ஆஸ்ட்ரிச்சு. தலைவரே என்ன தலை, நேற்று மேட்ச்சில் தோத்துட்டோம் நாங்கள் சிஎஸ்கே. இந்த பழங்களை சாப்பிடணும். ஓ மேட்ச் தோத்ததுக்காகவா? தலை பயத்துலேயே சாப்பிட்டுக்கிறீங்க போல் இருக்க. ஃபேமிலி நீங்களாம் இங்க வந்தா பயந்துருவீங்க. வாவ் சோ மெனி சிக்கன்ஸ். இதுதான் நாட்டுக்கோழியா? அடிக்கிற வெயிலில் கோழிங்களே நொங்க சாப்பிட்ற பத்தியா? கசி அவங்களுக்கு அரிசி காலி ஆயிடுச்சு. அதனால நம்ம துணுங்குறாங்க. அதே மாதிரி எடுத்து நம்ம பார்த்து கூட வந்து சுற்றிங்க. இதுதான் சவுக்கு மரம். சவுக்கு மரத்துலேருந்து ஒரு பெரமை கட் பண்ணிட்டு சின்ன குச்சை சீவிட்டு இருக்காங்க. அது என்ன நடுவில் இருக்குது? தேங்காய் தான். ஆமாம் சாப்பிட்றியா தான் நொங்கோட இது எம்டி. அதான் அந்த பூ. பூ இல்லை நீ துண்டுறியா தான் அது நுங்கா மாமா. இப்போ பனைமலை சாப்பிட்டு போகிறோமே. அவளுக்கு அப்பா. என்னது? வண்டி. என்ன வண்டி? உங்களை வண்டி செய்கிறாங்களா? எனக்கும் தான் கேட்டேன். எனக்குமா இவ்வளோ பயந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க. எப்படி விளையாடுவீங்க? வீட்டுக்கு போய் விளையாடுவாங்க. எடுத்துகிட்டு போவோம். அப்படியே வீட்டுக்கு போய் காஞ்சி போயிடும். வாங்க ரெடி. ஒரு பெரிய பாப்பா தான் வந்து கிடைக்கும். இந்தா எனக்குமா சாப்பிடு. அப்பா செய்கிறாரா?
இங்க வையா. ஐயோ ஐயோ என்ன பாச்சு வந்துச்சா? பிடிங்கிடுச்சு. ரிவர்ஸ் வந்தனா புடிங்கண்ணா. உனக்கு வித்தியாசமாக செய்கிறாங்க. அது இந்த மாதிரி கொட்டை காஞ்சி போனனால உள்ள உடஞ்சிதான். அதனால வாட்டர் பாட்டில்ல செய்யறாங்க. கத்திரிக்காய் செடி, கத்திரிக்காய் செடி இது வேர்க்கடலை செடியா? காட்டுறேன். கத்திரிக்காய் செடி வேர்க்கடலை. வேர்க்கடலை அறுவடை பண்ணுறீங்க. கட்டு. வாவ், இங்க வரமா. வீட்டுக்குள்ள எத்தனை பழமா? நம்மளுதுமா அது? அப்படியா? ஓனருக்கு இல்ல. நம்மளுது. இது அக்கா மாமா போட்டிருக்காங்களாம். கத்திரிக்காய் வேணா கூட எடுத்துக்கலாம். எடுத்துங்க போகலாம். எனக்கு பறிச்சு தரீங்களா? நமக்குன்னு ஒரு பீச் சொந்தமாக இருந்தால் எப்படி இருக்குங்க? அந்த மாதிரி தாங்க இருக்குது. லாஸ்ட்டில் தெரிஞ்சு பாருங்க, மீன் வளர்த்து எப்படியே பின்னாடி ரிசார்ட். என்னம்மா போட்டுக்காரம்மாவா? போட்டில் போகலாமா? போகலாமே. இதுதாங்க பனைமரம். பனைமரத்தை கீழே நின்று இங்கே பாலை குடித்தா கூட கல்லுன்னு தான் சொல்லுவாங்க. கல் தான் கிடைக்கும். இது இந்த பீச் சைடு கேட்டு. இந்த பீச் சைடு கேட்லேருந்து அப்படியே டர்ன் பண்ணிங்கன்னா அழகாக ரெசார்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்காங்க. ரெண்டு பக்கமும் நம்மளை மலர் தூவி வரவே இருப்பாங்க. ஆனால் இங்கே மலர்களே இருக்குது. அருமையான வே. கொஞ்சம் தான். அக்கா அவளுக்கு. அண்ணா இங்க வா. அருமையான விருந்து. அப்படி கொண்டாது வெயிட் பண்ணு. அதுதான் அப்படியே கூப்பிட்டேன். வடை பிட்டுறாங்கப்பா அப்படின்ட்டு. நீ வடை போடு கூட வந்துருக்கலாம். நான் தள்ளனா பாகுபலி. ஏய் பாய் சொல்லுங்க.
இங்கே தான் வராங்களா? ஏய் சிங்சாங், ஹாய் ஃபேமிலி. ஹாய் ஃபேமிலி. பின்னாடி எப்படி இருக்குது? பார்த்துட்டு அம்மா அங்கேயே பார்த்துட்டோம். சக்தி என்ன ஃபோன் பண்ணி சொன்னார், கையில் இருக்கல அம்மா இருக்காங்கன்ட்டு. மாமி பீச் மண்ணிலேயே வீடு பார்த்தீங்களா? தான் பார்த்தோம். ஸ்டாஃப் எல்லாம் வரணும்னு வெயிட் பண்ணிருக்க. அப்புறம் நாங்கள் போய் பேசிட்டு மாமி தெரியவே இல்லைங்களே, ரொம்ப நேரமா பார்க்குறாங்க. அங்கே போய் நின்று பாருங்கண்ணா, சூப்பராக இருக்காது. மலை மலை இருக்கும். அப்புறம் மஞ்சள் அக்கா தான் இதுதான் பிஞ்சிலேயே பழுத்தமாங்கன்னு சொல்லுவாங்க. என்னதுப்பா? என்ன இருக்கு? எங்கப்பா? இவர் ஒன்ன மாதிரியே இருக்குது. பழத்துக்கு முன்னாடியே முந்திரின்னு வந்துருச்சு கொட்டை. அதான் முந்திரி கொட்டை. நான் எவ்வளோ அமைதியாக இருந்தேன். பறிச்சிருக்கீங்களா? கேட்டேன். ஆமாம், இங்கே பாரு. கேட்டேன். ஐயோ விழுதுடா. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு? பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். ஏய், இது பிடிக்கிறியா? வரவேடுமா? எல்லா இடத்துலையும் பாம்பு இருக்கும். ஏய், அங்கே போய் ஃபுல்லாக தேடணும்டா. ஒரு முந்திரி கூட கிடைக்கலடா எங்களுக்கு. இங்கே பாருங்க, இருக்கிறதுலே சூப்பரான பழம் முந்திரி பழம். இங்கே பாருங்க, ரெட்டிஷாக இருக்கு, மேலே முந்திரி இருக்கு. அது முந்திரி இல்ல, அது உள்ளதான் முந்திரி இருக்கும். இது முந்திரி கொட்டை, அதுக்குள்ள முந்திரி பருப்பு இருக்கும். காமிங்க, இது உள்ளதான் முந்திரி இருக்கும். எது இல்ல? இது உள்ள. ஏய், நம்ம கட் பண்ணி பார்த்தா இது உள்ள முந்திரி. இது முந்திரி பழம், இதுதான் முந்திரி கொட்டை. இதை கட் பண்ணால் தான் முந்திரி பருப்பு இருக்கும் உள்ள. ஒன்றை மாதிரி எல்லாத்துலேயும் முந்திரி போவே, அதான் முந்திரி கொட்டை. அப்போ பழம் கிட்ட வரலாம். கட்ட லெமன் கட்ட ஒன்று கொடுக்க, ஒன்று தான் கொடுத்தானா? லெமன்லாம் தரமாட்டேன் நான். தரமாட்டேன்.
இதுக்கு மேலே என்னங்க வேணும்? நமக்கு மாமியார் வீடு ரெசார்ட் தாங்க. எங்க பப்பு மாங்காய் கட்ட, மாங்காய் கட்ட பப்பு. இதோட அங்கே செம்ம மாங்காவாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஃபுல் ஃபன்லோட வீடியோ பார்க்கணுன்னா கீழே இருக்கிற ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதோட நீங்கள் லைக்கோ சப்ஸ்கிரைபோ மறக்காமல் பண்ணிடுங்க.